வெல்கம் டு ஜோன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு விவல் சோப் பாக்ஸ் நான் எடுத்திருக்கேன், ஒரு ஆலோவேரா சோப் பாக்ஸ், ஒரு பேஸ்ட் பாக்ஸ். இதை வச்சு ஒரு சூப்பரான கிராஃப்ட் செய்ய போகிறோம். நீங்கள் எந்த சோப் பாக்ஸ் பேஸ்ட் பாக்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து இது ரெண்டும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு நான் அப்படியே வரிசையை சொல்லிடுறேன். இதுவும் அப்புறம் கத்திரிக்கோல், அப்புறம் பெயிண்ட் ப்ரஷ், கம் மட்டும் இருந்தால் போதும். ஒரு சூப்பரான கிராஃப்ட் செய்யலாம். ஃபஸ்ட்டு இந்த விவல் சோப் பாக்ஸ்லேயும் இந்த பேஸ்ட் பாக்ஸ்லேயும் இந்த மேலே இருக்க 4 சைட்ஸ் மட்டும் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நமக்கு இந்த பாக்ஸ் மட்டும் தான் தேவை, இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் வேஸ்ட்டு தான். நெக்ஸ்ட்டு இன்னொரு சோப் பாக்ஸ் எடுத்துருந்தோம் இல்லையா, நான் வந்து ஆலோவேரா சோப் பாக்ஸ் எடுத்திருக்கேன் இல்லையா, அதில் இந்த மேல் பகுதியில் இந்த மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்க மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்க்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது தனியாக இருக்கட்டும். இப்போது இந்த 3 பாக்ஸுக்கும் உங்களுக்கு பிடிச்ச கலர் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. 3 பாக்ஸுக்கும் 3 கலர் நான் ஒவ்வொரு பாக்ஸுக்கும் ஒவ்வொரு கலர். எல்லோ, நெக்ஸ்ட்டு ரெட்டு, நெக்ஸ்ட்டு திக் ப்ளூ எடுத்திருக்கேன். இது 3 பாக்ஸுக்கும் ஒவ்வொரு கலர் பெயிண்ட் பண்ண போகிறேன். ரெட் கலர், ப்ளூ கலருக்கு ப்ளூ கலர் அடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு க்ரீன் கலருக்கு க்ரீன் கலர் அடிக்க போகிறேன். எல்லோ அடிக்கலாம் தான் இருந்தேன், அதுக்கப்புறம் க்ரீனாக மாற்றிட்டேன். இப்போ பாருங்கள், அடிக்கிறேன். 3 சோப் பாக்ஸுக்கும் நம்ம பெயிண்ட் பண்ணிட்டோம். 2 சோப் பாக்ஸ், ஒரு பேஸ்ட் பாக்ஸுக்கும் சூப்பராக பெயிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதை என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் சோப் பாக்ஸையும் இந்த விவல் சோப் பாக்ஸையும் எடுத்து அடியில் வந்து சேமாக இருக்க மாதிரி வச்சுக்கணும். எட்ஜஸ் வந்து இது மாதிரி சேமாக இருக்க மாதிரி வச்சுக்கணும். சைடில் இந்த மாதிரி ஒட்டிக்கணும். இது மாதிரி இதை க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பேஸ்ட் பாக்ஸ் எடுத்து இந்த இடத்துல இப்படி ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போது நமக்கு 3-in-1 பென் ஸ்டாண்ட் ஆகிடுச்சு. இது வந்து நம்ம உண்டியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம பேனா பென்சில்லாம் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி பென்சில் எது வேணால் நம்ம போட்டுக்கலாம். இதுக்குள்ளே காசு போட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.